நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிட்டன்ஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அல்லது பிரபஞ்சம் தரும் நல்ல நேரம். அதாவது நீ உன்னுடைய தீவிரமான கனவை, ஆசை இதை நோக்கி பயணம் செய்துட்டு இருக்க. மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சு, கனவு நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த பலனை அனுபவிக்கிறோம். ஆனா, எவ்வளவு நாள் அந்த கனவு அந்த பலன் நிற்கும்? ஓகே, எவ்வளவு நாள் ரீட்டைன் ஆகுது? ஓகே, நிலைச்சு நிற்குமா, சீக்கிரம் போயிருமா வந்த பலன் அப்படிங்கிறது, ரைட்டா? இப்போ நம்ம லிப்பிட், கொலஸ்ட்ரால், கொழுப்புங்கிற இது பார்க்கும்போது எல்டிஎல்னு ஒன்று இருக்கு, ஹெச்டிஎல்னு ஒன்று இருக்கு. எல்டிஎல்னா என்ன? லோ டென்சிட்டி லிப்பிட். ஹெச்டிஎல்னா ஹை டென்சிட்டி லிப்பிட். ஹெச்டிஎல் வந்து நமக்கு நல்லது, தேவை, அது அதிகமாக இருக்கு, நல்லது. லோ எல்டிஎல் வந்து நமக்கு தேவையில்லாது, அது ஒரு கெட்ட கொழுப்பு. ஓகே, ஸோ லோ டென்சிட்டி, இந்த கெட்ட கொழுப்பை நீங்க கரைக்கணும், கரைச்சிடணும். நல்ல கொழுப்பு ஹெச்டிஎலை அதிகப்படுத்தணும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? எல்டிஎல் வருது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸோ கொஞ்சம் எஃபர்ட்டே போட்டோம்னா நம்ம எல்டிஎல்ல கரைச்சிடலாம், அதாவது கெட்ட கொழுப்பை கரைச்சிடலாம். ஹெச்டிஎல் அது வந்து பாசிட்டிவ், நல்ல கொழுப்பு, அது டென்சிட்டி அதிகம். ஸோ சீக்கிரம் கரைக்க முடியாது. அதாவது நம்ம ஹெச்டிஎல் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் கரைஞ்சி போகாது, அது நம்மோட இருக்கும். ஓகே, அவ்வளோ சீக்கிரமா எல்டிஎல்ல கம்பேர் பண்ணும்போது எல்டிஎல் மாதிரி அந்த அளவுக்கு சீக்கிரம்லாம் கரைஞ்சி போகாது ஹெச்டிஎல். அதே போலதான் நம்ம வைப்ரேஷன். இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே லோ வைப்ரேஷன்ல ஆப்ரேட் ஆகுது. ஓகே, லோ வைப்ரேஷன் என்ன? நெகட்டிவ் குவாலிட்டிஸ். பாசிட்டிவ் எல்லாமே ஹை வைப்ரேஷன், ரைட்டா? ஸோ இந்த அதுக்கு இதே போலதான் அந்த கொழுப்பு எக்ஸாம்பிள் சொன்னால அதே போலதான் இந்த லோ வைப்ரேஷன், இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே, நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நாம சீக்கிரமா கரைச்சிடலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவிட்டி வந்துருச்சுன்னா அது ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா நம்மோட இருக்கும், அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ இது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவ், அந்த ஹை டென்சிட்டி இது வந்து உள்ள இருக்குது, இந்த லோ டென்சிட்டி லோ வைப்ரேஷன் வந்து அதை சுத்தி வெளியே இருக்குது. அதாவது வெங்காயம் மாதிரி. வெங்காயம் எப்படி நம்ம தோலை உரிக்க 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 உரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா உள்ள எம்டினஸ் வரும் இல்லையா, வெற்றிடம். இந்த எம்டினஸ் தான் பாசிட்டிவ். ஓகே, வெளியே இருக்கக்கூடிய அந்த இதழ்கள், அந்த வெங்காயம், அது வந்து நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சுத்தி இருக்குது, அதை கரைச்சிடலாம். அந்த நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ண 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 அந்த நெகட்டிவிட்டிஸ், அந்த வெங்காயத்தின் தோல் உரிய மாதிரி இந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். போக போக உள்ள இருக்குது பாசிட்டிவிட்டி, நம்ம பாசிட்டிவை ரீச் பண்ணிடலாம். அதுதான் மீனிங். ஸோ சயின்ஸ் இப்படிதான். ஸோ பாசிட்டிவிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நம்ம அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னா அதை அதை கவனிச்சா போதும். ஓகே, ஸோ கவனிக்க கவனிக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் மறைஞ்சிடும். மறைஞ்சி உனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், பாசிட்டிவிட்டி பூத்து குலங்கும். நாம முன்னாடி ஒரு வீடியோவில், அஸ்ட்ராலஜி பற்றிய வீடியோவில் மேனுவல் மோட், ஆட்டோ பைலட் மோடு அப்படி ரெண்டும் பார்த்துருப்போம். இப்போ நம்முடைய மனித வாழ்க்கையில பொதுவாக சாதாரணமாக எப்படி இருக்கு? இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், அப்படி மாறி மாறி வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்கு, வாழ்க்கை முழுவதும். ஸோ இப்போ நம்ம அந்த விஸ்டம், நாலெட்ஜ், நம்ம மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், மதிய பயன்படுத்தணும். அப்படின்னா இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இதுல உள்ள துன்பத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்து முதல்ல நம்ம அனுபவிச்சு துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டோம்னா அப்புறம் ஃபுல்லா மீதி இருக்கக்கூடிய இன்பம் ஃபுல்லா பின்னாடி. இந்த கரும்பு திங்கிறது மாதிரி இல்லையா? ஸோ கரும்பு கடிக்க கடிக்க நம்ம மேல இருந்து கீழே மூட நோக்கி வரும்போது மேல உள்ள பாகம்லாம் இனிப்பு கம்மியா இருக்கும், கீழே மூட்டு பாகம் வந்து இனிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல நுனி பாகத்துல இருந்தே வரணும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிடலாம், ரீஷெடியூல் பண்ணிக்கிடலாம்.
மதிய பயன்படுத்தினா, புத்திய பயன்படுத்தினா. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம மேனுவல் மோட்னு சொல்றோம். இப்போ நோக்கம், லட்சியம், குறிக்கோள் இருந்தாதான், அந்த கனவு ஒண்ணு தீவிரமா இருந்தாதான் நம்ம அந்த மேனுவல் மோடுக்கு நம்ம வந்து வர முடியும். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ இந்த மேனுவல் மோடு இல்லாம நம்ம வாழ்க்கைய போன போக்கிலே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மேல உள்ள கிரகங்கள், பிளானட்ஸ் தான் ஆட்சி செய்யும். ஸோ அதுதான் இயல்பா நடக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஆட்டோ பைலட் மோட். நம்ம வாழ்க்கைய கிரகத்திட்ட கொடுத்துட்டோம், பிளானட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். அதாவது ஆட்டோ பைலட் மோட்ல நடந்துட்டு இருக்கு. இன்பம் வரும்போது இன்பம், அடுத்து துன்பம், அடுத்து இன்பம், அடுத்து துன்பம், அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஓகே, அதை முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மேனுவல் மோட்ல நம்மளுடைய மனநிலை, மைண்ட் செட், அதாவது நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துடுறோம். ஃபுல் ஆஃப் அபண்டன்ஸ், அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அப்போதான் அந்த மேனுவல் மோட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லையா? அப்போதான் நம்ம நினைச்சது நடக்குது. அதாவது ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்படுறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதை நோக்கி நம்ம இயற்கையாவோ செயற்கையாகவோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கனவு நிறைவேறணும், இந்த கனவை நோக்கிய பயணத்தை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஃபோக்கஸ் பண்ண 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 அந்த எஃபெக்ட் வந்து நெகட்டிவிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணி 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 இருக்க உள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ பாசிட்டிவிட்டி வரும்போது நம்ம மைண்ட் வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, ஃபுல் ஆஃப் அபண்டன்ஸ் ஆயிரும். அந்த மனநிலை, அந்த மைண்ட் செட், இந்த எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாமே நேர்த்தியா இருந்தா இது நடக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும்போது இது சேம் ஃப்ரீக்வன்சி வெளியே நடக்கும். அதாவது நம்ம ஆசைப்பட்டது வந்து உலகத்துல, பிரபஞ்சத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, இது வந்து மேனுவல் மோட். இந்த மேனுவல் மோட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம தன்மையே அப்படி மாத்திட்டோம், பாசிட்டிவிட்டிக்கு மாத்தி வச்சிருக்கோம், பிரபஞ்சத்தினுடைய இயல்பான நிலைமைக்கு மாத்திட்டோங்கும் போது நம்ம அந்த பெனிஃபிட், பலன் வரும்போது, அந்த ட்ரீம் நிறைவேறும் போது நம்ம மனநிலை அதுக்கு ஈக்குவலா இருக்கனால அது பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த பாசிட்டிவிட்டி ஒருக்க நம்ம அதை பிடிச்சிட்டோம், ரீச் பண்ணிட்டோம், அந்த பாசிட்டிவிட்டி, அந்த மைண்ட் செட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பெனிஃபிட்டை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் அந்த வந்த பெனிஃபிட், பலன் வந்து நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரமா வெளியே போகாது. ஓகே, ரொம்ப பெர்மனண்டா இருக்கும், ரொம்ப ரோபஸ்ட், ஸ்ட்ராங். ஓகே, அசைக்க முடியாத அளவு இருக்கும். ஓகே, ஸோ மிராக்கிள் மாதிரி. இந்த ஆட்டோ பைலட் மோட்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த கிரகங்கள் கொடுக்கும்போது கொடுக்கும். அதுக்கு அதாவது நல்ல நேரம், உனக்கு நல்ல நேரம் வரும்போது அந்த கிரகங்கள் அந்த தேவையான அந்த பொசிஷனுக்கு வரும்போது உனக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்கும். அப்புறம் உன்னுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவிட்டியா மாத்தாம அப்படியே போயிட்டு இருந்தா, பழைய நிலைமையிலே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரகங்கள் திரும்ப மாறி போகும்போது அந்த பெனிஃபிட்ஸையும் கொண்டு போயிடும். ஓகே, பெனிஃபிட்ஸ் பெர்மனண்டா இருக்காது. ஸோ இப்போ அந்த ஆட்டோ பைலட் மோட்லயுமே நீ அந்த ஒரு பெனிஃபிட்ஸ், அந்த பலனை, அந்த நீ ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்த பிறகு நீ மனநிலையை மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்க. இப்போ நான் பணக்காரன், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படி ஆசைப்படுறேன். ஏதோ ஆட்டோ பைலட் மோட்ல வந்துருச்சு, கிரகங்கள் ஏதோ நல்ல நேரத்துல நல்ல பொசிஷன்ல இருந்திருக்குது, எனக்கு அந்த நேரத்துல நான் கஷ்டப்படாம கிடைச்சிருச்சு. ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணல, அதாவது என்னுடைய மனநிலையை மாத்தல, மனநிலை ஓரளவு இருக்குது. அப்போ கிரகங்கள் எனக்கு பலன் கொடுத்துருச்சு, நான் பலனை ரிசீவ் பண்ணிட்டேன், அதாவது கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்புறம் நீ கோடீஸ்வரனுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ், அந்த மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அந்த குவாலிட்டிஸ் உன்கிட்ட இல்லை, நீ கோடீஸ்வரனாவே ஒரு ஃபீலிங்ல இல்லை, அந்த அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தகுதியில இல்லை அப்படின்னா அந்த கிரகங்கள் அடுத்து எந்த பொசிஷன் மாறும்போது உனக்கு கெட்ட நேரம் வரும்போது இருந்த பலன் எல்லாம் அதையும் திரும்ப கொண்டு போயிடும். ஸோ பெர்மனண்டா இருக்காது உங்ககிட்ட. ஓகே, ஸோ இது வந்து கேரண்டி கிடையாது, கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். ப்ராக்டிஸ் மூலியமா, இது இயற்கையா இருந்தாலும் இதுதான், அது செயற்கையா இருந்தாலும் இதுதான். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி உன்னுடைய மைண்ட் செட்டை நீ பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும்.
மைண்ட் செட்டை அபரிமித மனநிலைக்கு மாற்றணும். அபண்டன்ட் மைண்ட் செட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சுட்டு அப்புறம் நீ உனக்கு பலன் வரும்போது ரிசீவ் பண்ணேன்னா அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கும். உனக்கு வரக்கூடிய பெனிஃபிட் நிலைச்சு நிற்கும். ஓகே. ஆட்டோ பைலட் மோட்ல கேரண்டியா சொல்ல முடியாது. நீ பலன் பலனை ரிசீவ் பண்ண உடனே நீ மனநிலை மாறிச்சு, நல்ல மனநிலை பல மைண்ட் செட்ல இருந்து புதுசா பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாறிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. அது நிலைச்சு நிற்கும். அப்படி மாறல அப்படின்னா அந்த கிரகங்கள் நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறது வரை தான் உனக்கு நீ அதை அனுபவிக்க முடியும். அது கிரகங்கள் நிலம் பொசிஷன் மாறும்போது அந்த பலனை நீ இழந்துருவ. ஓகே. ஸோ இப்போ நீ டிசைட் பண்ணிடலாம் எந்த மோடு உனக்கு நல்லது. ஆட்டோ பைலட் மோடு வேணுமா, பைலட் மோடு வேணுமா? ஸோ பலன்கள் பெர்மனண்டா இருக்கணுமா அல்லது டெம்பரரியா நீ அனுபவிச்சுட்டு போயிடணுமா? ஓகே. அது உன்னுடைய கையில தான் இருக்குது. ஸோ எப்போதும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க முயற்சி பண்ணுவோம். எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாத்தையுமே ஒரே நேர்கோட்டில் நேர்த்தியா வச்சுக்கிட்டதுக்கு நம்ம பழகிக்கிடுவோம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் வலிமையானது. அதனுடைய வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவிட்டிஸ்க்கு வைப்ரேஷன் வந்து ஹை. அதனுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. நெகட்டிவிட்டிஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ நெகட்டிவிட்டிஸ், லோ ஃப்ரீக்வன்சிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அந்த மைண்ட் செட்டை நம்ம மாற்றுவோம். எப்போவுமே மேனுவல் மோடுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட்டா? ஆட்டோ பைலட் மோடு கேரண்டி இல்லாதது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம மனநிலைய பயிற்சிகள் மூலமாக நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு, அபரிமித மைண்ட் செட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்யிடும். அடுத்த ஒரு பதிவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, தேங்க்ஸ்.